WWE போட்டிருக்கு பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சனிக்கிழமை, ஊரில் எல்லாருக்கும் லீவு. இங்கே அரபு நாட்டில் இங்கேயும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இங்கே 2 நாள் லீவு. நம்ம ஊரில் சனி ஞாயிறு லீவாக இருக்கும். இன்னைக்கு லீவாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு லீவெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எல்லா நாளுமும் ஒரே நாள் தான். நம்ம இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு உட்காந்துருந்தோம். நேற்று கொஞ்சம் வேலை இல்லை, நைட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஓனர் மட்டும் தனியாக வெளியே போயிட்டாரு, அதனால நம்ம வேலை இல்லாமச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வேலை நிறையவே இருக்கும். ஓனர் வீட்டில் ஜிம் செட்டப் பண்ணுறதுக்காண்டி எல்லாம் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எல்லாமே வருது, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வந்து ஃபிட் பண்ண வருவாங்க. அதெல்லாம் இருந்து பார்க்கணும் 4:30 மணிக்கு. அதனால் 4:30 மணிக்கு அவரும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம போகும்போது இங்கேயும் சாப்பாடு வாங்கிக்கிட்டு அவருக்கு போய் கரெக்டாக போய் கொடுக்கணும். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு ஒன்றுமே எனக்கு கொஞ்சம் ஃப்யூச்சரில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, வெயிலில் இருக்கனால வெளியே போக கஷ்டமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இது தான் இண்டோமி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இதை தான் நம்ம இப்போ சாப்பிட்லான் இருக்கிறேன். கப் நூடுல்ஸு தற்போதைக்கு இது இருந்துச்சு ரூமில். ஹீட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட ஹீட்டர் கிடையாது. ரூம் ரொம்ப சின்னது, இங்கே குக் பண்ணி சாப்பிட முடியாது. நம்ம அந்த மாதிரி எதுனான வேலையும் நம்மளுக்கு கிடையாது. நம்ம எப்போதும் சமைச்சு சாப்பிட முடியல. டெய்லியும் ஹோட்டல் தான். ஹோட்டல் சாப்பிட்றதுனால செலவு ரொம்ப அதிகமாகுது. மேனேஜும் பண்ண முடியல. யூடியூப்புக்காக நிறைய வீடியோ எடுக்கணும்னு எச்சம் கண்ணாமண்ணான்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதுக்கும் மணி மேனேஜ் பண்ணவும் முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே எனக்கும் தெரியல. இப்போயே சுடுதண்ணி வேணும்னு சொல்லிட்டு, இதுக்கு சுடுதண்ணி போட்டு தானே இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் செய்ய முடியும். அதுக்காண்டி பக்கத்து வீட்டில் ரூமில் ஒருத்தர் டிரைவர் இருக்கிறாரு, கேரளக்கார். அவர் சேட்டா அவர்கிட்ட தான் சொல்லி சுடுதண்ணி போட்டு கொடுத்தாரு. அதுதான் சுடுதண்ணி போட்டுக்கிட்டு இன்றைக்கி இதை தான் சாப்பிட போகிறோம். அப்புறம் வெளியில் லேட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டாக திருப்பி அப்புறமேலே ஈவினிங் டைமில் வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு டெம்பரவரிக்கு இது எதாவது சாப்பிட்டுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட போகிறோம். ஊர்லெலாம் வெயில் எப்படி இருக்குது? ஊர்லேயும் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இங்கே எங்கே போனாலும் ஏசியில் இருந்துக்கிறோம். அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஊரில் அந்த மாதிரி ஏசி இல்லாதவங்கலாம் நிறையா இருப்பாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கப் நூடுல்ஸு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அர்ஜென்ட்டில் சாப்பிட்றதுக்கு நார்மல் நூடுல்ஸ் வந்து சமைக்கணும். இது சமைக்கிறதுக்கு தேவையில்லை. இது அப்படியே ஹீட் மட்டும் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு இது ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. இதுவே ஆனால் 3 ரூபா வரும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு தாக்கு பிடிக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நேரம்லாம் நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாதா? வீட்டு சாப்பாடு தாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒய்ஃபாக இருந்தால் சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்க, அம்மாவும் சரி. அது சாப்பாடுலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், வீட்டு சாப்பாடு. நிறைய பேர் வீட்டு சாப்பாடோட அருமையே தெரியல ஆக்சுவலாக, வெளியில் போய் சாப்பிட்றதுன்னு. ஆனால் வீட்டில் விட்டுட்டு வெளிநாடு வந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வீட்டு சாப்பாடு சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் அதோட அருமை ஈஸியாக தெரியும். எல்லாரும் இந்த சின்ன வயசு இந்த ஆர்வத்தில் எல்லாரும் வெளியில் சாப்பிட்றது சந்தோஷமா நினைக்கிறாங்க. இது என்னடா இது எடுக்கவே வர மாட்டேங்குது, சுற்றிக்கிட்டே இருந்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கு. ஓனருக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக கிளம்பி வந்துட்டேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கிட்டு போய் அவங்க வர சொன்னது 4:30 மணிக்கு வந்து ஃபோன் அடிக்க சொன்னப்பல சாப்பாடு வாங்கிட்டு நம்ம போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். மணி 3:30 எப்படியும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டு. கார் பார்க்கிங் கிடைக்குதா இல்லையா? இது கார் பார்க்கிங்கும் கிடைக்காதுங்க, அது ஒரு பிரச்சனை. இது 2 வண்டி போகிற இடத்துல ஒரு வண்டியை கண்ணாமண்ணான்னு போட்டு அடுத்த வண்டியை போட்டதுக்கு கேப் இல்லாத மாதிரி இருக்குது. வெளியிலேயே செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அழகா இருக்கும். ஜூபா இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டு. இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டு. உள்ளே போயிட்டு சாப்பாடு நம்ம போய் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போக வேண்டியதுங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டு உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எஜிப்த் ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலாக இது. அவங்களோட செட்டப் அந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊரோட அந்த காலத்தை கோடு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாவே இருக்கும் இவங்க சாப்பாடு. நான் சாப்பிட்ருக்கேன். அதிகமாக வெஜிடேரியனில் தான் நிறைய டிஷ் இவங்கள்ட்ட இருக்கும். ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே குக் பண்ணுறாங்க. லிவர் ஏதோ டிஷ் எல்லாம் சூப்பராக இருக்குங்களா உங்களுக்கு? பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கும் ஃபுட்டு. இங்கே எல்லாமே டிஷ்ஷு உங்களுக்கு சொன்ன ஒரு கப்பு எல்லாமே இருக்கும், வித்தியாசமா இருக்கும். நம்ம ஆல்ரெடி இங்கே வாங்கியிருக்கோம், சாப்பிட்ருக்கோம்.
காஃபி வாங்கிட்டு வர சொன்னாப்புல, பிளாக் காஃபி. அதனால ஸ்டார் பக்கில் டிரைவ் த்ரூவில் அதை காஃபி வாங்கிட்டு நம்ம போக வேண்டியதான். Hello, welcome to Starbucks. واحد كول برو ميديوم. كول برو ميديوم. ايوه. ابغى دونات سير في جديد دونات. ها؟ دونات ابغى. لا. கோல் ப்ரோ வாங்கிட்டு நம்ம போக வேண்டியதான். ஜிம்முக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி ஆர்டர் போட்டிருந்தோம்ல, இன்னைக்கு வரதான் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்துட்டாங்க. நம்ம வர லொக்கேஷன், நம்ம வீட்டு லொக்கேஷன் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் அவங்கள போய் கூப்பிடணும். அதுக்குள்ள ஓனர் கால் பண்ணி இந்த காஃபி இன்டர் சொன்னாரு. காஃபி வாங்கிட்டு நேராக போய் அவங்கள்ட்ட போய் பார்க்கணும். அப்பதான் உள்ள போய் ஜிம்ல போய் செட்டப்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம போய் செட்டப் பண்ண வேண்டியதுதான். வாங்கிட்டு இப்போ போயிட்டு செட்டப் பண்ணிட்டு நான் காட்டுறேன். ஆளுங்க வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறது வந்துட்டு இந்த ஜிம் இது பாக்ஸிங் இது இருக்கும்ல, இந்த பேகு, அது வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுல உட்காந்து ஃபுல்லா ஓனர் ட்ரெஸ் அவங்க வந்திருக்காரு கடைக்கு. ஹிப்ஹாப் ட்ரெஸ் தான் இதெல்லாம். சூப்பராக பயங்கரமா இருக்கு. விலை அதிகமா இருக்கு, எக்ஸ்பென்சிவ் இது. பொம்மை அவர் என்னமோ என்ன வந்திருக்கான்னு தெரியல. டிஷர்ட் ஷூ என்னன்னு தெரியல. இங்க எல்லாமே ஒரு நல்லா இருக்கு கடை, பார்க்கவே சூப்பரா இருக்கு. சாக்ஸ்லாம் எவ்வளோ ப்ரைஸு, இதெல்லாம் எவ்வளோன்னு தெரியல. ஸ்டிக்கரு கொஞ்சம் அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி ஏதோ அவங்க வந்திருக்காரு. இங்கே தாங்க ரஸ்லிங் இன்னைக்கு WWE. இன்னைக்கு WWE அரீனா, இதுதான் கிங்டம் அரீனா சவுதியில. இங்க வந்து இன்னைக்கு ரஸ்லிங் நடக்க போகுது. என் கஃபில் வந்துட்டு ஆனால் விஐபி பாஸ்ல வந்து இறக்கி விட்டுருக்காங்க பாருங்க. WWE போட்டிருக்கு பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து ரஸ்லிங் ஜான்சன் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ என்னால் வர முடியல. நான் என் கஃபில்கிட்ட கேட்டேன். டிக்கெட் வந்து முன்னாடியே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, என் கஃபில் வந்து சொல்லிட்டாப்ல. அதனால என்னால் வர முடியல. என்ன பண்றது, நம்மள கொடுத்து வைக்கல. இந்த யூடியூப்ல சேனல்ல போடலாம்னு நினைச்சேன், கடைசியில் கொடுத்து வைக்கல. ஓனருக்கு காஃபி வாங்கறதுக்கு வந்தேன். ஒலையா ஸ்ட்ரீட்ல காஃப் அப்படிங்கிறது ஒரு காஃபி ஷாப். இது இந்த காஃபி எப்படி இருக்குங்க, இதுல இருந்து எப்படி இது ஒரு மிஷின்ல செட் பண்ணிட்டாங்க, அதுவே தானா ஊத்துது. மேல ஒரு ஃபில்டர் மாதிரி மட்டும் வச்சுட்டாங்க. ஐஸ் காஃபி இதுக்கு அப்படியே அழகா இருக்குது. என்னென்னமோ பண்ணுங்க, என்னென்னமோ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதே அரசுக்காரங்க இந்த காஃபிக்காக அவ்வளோ செலவு பண்றாங்க. பயங்கரமா காஃபி விஷயத்துல காஃபி ஷாப், நல்ல காஃபி ஷாப்பு. எல்லாமே ரொம்ப விலை மட்டும் ரொம்ப அதிகம். ஆக்சுவலா ரொம்ப விலை அதிகம். ஓனருக்கு காஃபி வாங்கிக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பிட, ரொம்ப பசி காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நானும் போய் கொஞ்சம் ஹோட்டலில் போயிட்டு ஒலைய ரோட்டில் கடைசியில் போய் கேன்டீன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த கேன்டீன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இப்போ நேராக மலிக் ஃபஹத் ரோட பிடிச்சி போய்கிட்டு இருக்கிறேன். நான் மலிக் ஃபஹத் ரோட தான் பிடிச்சி போய்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ நேராக இப்போ வீட்டுக்கு போக சொல்லிட்டார் கஃபியில். அவருக்கு வந்துட்டு ஓனருக்கு போக சொன்னதுனால இப்போ அவருக்கு காஃபி வாங்கியிருந்தேன். அந்த காஃபி 2 வாங்கியிருந்தேன். இவர் இப்போ பொலிவார்ட் சிட்டியில் இன்னைக்கு WWE நடந்துட்டு இருக்கனால போயிருக்காரு. அவர் முடிச்சு வர லேட் ஆகும். ஒரு காஃபியை நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால அவருக்கு வாங்கின அந்த காஃபுங்கிற காஃபியை இப்போ நம்ம குடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஓனர்கிட்ட கேட்ட சொல்லிக்கலாம், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, என்ன முடியல, அதனால வாங்கி எடுத்து குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன. எதுவும் சொல்ல மாட்டாரு. அதனால நம்ம காஃபி எடுத்து நம்ம குடிச்சுக்கிட்டோம். ஏன்னா என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்குங்க. எவ்வளோங்க ஒரு மனுஷன் காலையில சாப்பிடாம வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால சாப்பிடல. அதனால இப்ப அதை எடுத்து குடிச்சிட்டேன். பாருங்க, இதுதான் மலிக் ஃபஹத் ரோடு. இதுதான் கிங்டம் டவர், சவுதியோட கிங்டம் டவர். இப்ப நம்ம இந்த ரோட்ல தான் போய்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம ரூமுக்கு போய் சேர்றதுக்கு எப்படியும் இங்கேருந்து இந்த டிராஃபிக்ல ரொம்ப நேரம் தான் ஆகும். சரி, நம்ம பொறுமையா போவோம். நம்ம தனியா தானே போறோம், பாத்துக்கலாம் எதுனாலும். ஓனர் கால் பண்ணி கூப்பிட்டுட்டாரு. அவர் பொலிவார் இதுக்கு போயிருந்தாரு, WWE ரஸ்லிங் பாக்குறதுக்கு. முடிஞ்சிருச்சு போல. இஸ்ராங்கிற இடத்துல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்காராம். ஃபோன் அடிச்சு அங்க வா அப்படி சொன்னாரு. ஏன்னா அவருக்கு காஃபி வாங்கிட்டு வந்தேன். அந்த கடையில உள்ள லோகோ வச்சு அவருக்கு ஆடுக்காண்டி அதை போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்காண்டி வர சொல்லிட்டாரு. நம்ம அதை கூப்பிடதான் போய்கிட்டு இருக்கிறோம். இதான் சல்மான் இந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம அங்க போயிட்டு இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடியுது என்னன்னு தெரியாது, பாப்பா இன்ஷால்லா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நைட்டு முடியுதா சீக்கிரம்
இல்ல கொடுத்துட்டு போக சொல்றாரா இல்ல வெயிட் பண்ண சொல்றாரான்னு. ஓனர் வந்துட்டு காஃபி கொடுத்த உடனே நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வேணும்னா கால் பண்றேன்னு சொன்னாரு. இப்பயே மணி 12:45 ஆயிடுச்சு. இதுக்கு மேல எப்ப கால் பண்ணுவாருன்னு தெரியல. நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். நம்ம உள்ள போக வேண்டியதுதான். இனி எத்தனை மணிக்கு கூப்பிடுவாங்க என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா எவ்வளவு நேரம் ஆகும் ஒன்றும் புரியல. இவர் எப்பயாவது அன் டைம்ல தான் கூப்பிடுவாரு. தூங்குறதுக்கு தூக்கம் கண்ணுல எப்போ வருதோ அப்பதான் கரெக்டா கூப்பிடுவாரு. சரி, நம்ம வந்தாச்சு. வெயிட் பண்றதோ இல்லை தூங்குறதோ பார்ப்போம். ஓகே, எல்லாரும் குட் நைட். சேஃபா இருங்க. ஹெல்த்தை பார்த்துங்க. பாய் பாய்.